ஹே காய்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் தமிழா. நீங்கள் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகலையா? அப்போது உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் சொல்ல போகிற இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் லாஸ் ஆகாத தடுக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் 1, டோன்ட் ட்ரஸ்ட் எனிவன். இந்த மிஸ்டேக்கை நிறைய பேர் பண்ணுறீங்க. அது என்னன்னா, மற்றவங்க சொல்கிறத அப்படியே நீங்கள் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூடியூபர் நாளைக்கு மார்க்கெட் அப்பில் போகும்னு சொன்னாங்கன்னா அதை அப்படியே நம்பி நீங்கள் கால் ஆப்ஷனில் போய் வாங்குவீங்க. ஆனால் மார்க்கெட் ஆப்போசிட்டாக போயிடுச்சுன்னா அந்த யூடியூபரையே கமெண்டில் போய் திட்டுவீங்க. ஆக்சுவலி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன தோணுதோ, அதாச்சும் உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை வச்சு உங்களோட டெசிஷன் அப்படிங்கிறத எடுக்கணும். ஸோ இனிமேல் மற்றவங்க சொல்கிறத வச்சு எதையுமே பிளாங்காக நம்பாதீங்க. ஸ்டெப் 2, சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகலைனாலும் லாஸ் வராது. நம்மளோட பிரேக் ஈவனாக இருக்கும். அப்புறம் எதுக்கு லாஸ் வருது அப்படிங்கிறத யோசித்து மாடிஃபை பண்ணாமல் அதுவே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஓகே, ஸ்டெப் 3, கண்ட்ரோல் எமோஷனல். உங்களோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணணும். லாஸோ ப்ராஃபிட்டோ ரெண்டையுமே ஈக்குவலாக அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸ்டெப் 4, ப்ளே செஸ். என்ன சிஸ்டர், செஸ் ப்ளே பண்ணால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா? எப்படி சிஸ்டர்? உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஸோ செஸ் ப்ளே பண்ணுறதுனால பிரெயினுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யூடியூப்லேயே சர்ச் பண்ணோம் அப்படின்னா நிறைய வரும். ஸோ நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லலை. உங்கள் பிரெயினுக்கு எக்ஸசைஸாக இருக்கும். இன்னுமே நீங்கள் நிறையா திங்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 5. நீங்கள் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம லாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த லாஸை திருப்பி எப்படியாச்சும் எடுக்கணும் பார்ப்பாங்க. அந்த லாஸை சேஸ் பண்ணி அதை நம்ம எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்னு தான் பார்ப்போம். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏன்னா ஸ்டார்டிங்கில் நானும் இப்படி தான் பண்ணேன். ஸோ அதனால தான் நானும் சொல்கிறேன் காய்ஸ். ஓகே, இந்த 5 ஸ்டெப்ஸை கன்சிஸ்டன்ஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். ஸோ ப்ராஃபிட் வரலனாலும் நம்மளோட பிரேக் ஈவனாச்சும் வரும். ஓகேங்களா? ஸோ -100க்கு 0வே பெட்டர் தானே காய்ஸ். ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, டாடா.